Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து சென்னை போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஞானசேகரன் ஏற்கனவே 3 முறை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன். இந்த நிலையில் 4வது குண்டர் தடுப்புச் சட்டம் அவன் மீது பாய்ந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிறான். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்த நபர்களான ஞானசேகரன் மீது 4வது குண்டர் தடுப்பு சட்டமானது சென்னை காவல்துறை போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் கடந்த வாரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் கோட்டதுபுரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து அவரை தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் சிறப்பு குழு ஒன்றை தீர்மானித்தது. அதில் 3 துணை ஆணையர்கள், பெண்கள் துணை ஆணையர்கள் தலைமையில் இந்த விசாரணை நடைபெறும் என அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை துணை ஆணையர், அதே போன்று ஆவடி துணை ஆணையர் மற்றும் சேலம் துணை ஆணையர் ஆகிய 3 பெண்கள் IPS அதிகாரிகள் இந்த விசாரணையை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே 3 குண்டர் தடுப்பு சட்டத்தை ஞானசேகரன் மீது போடப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் மட்டும் 2 குண்டர் தடுப்பு சட்டமும், அதே போன்று காஞ்சிபுரத்தில் ஒரு குண்டர் தடுப்பு சட்டமும் ஞானசேகரன் மீது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சார்பாக இந்த சிறப்பு குழுவானதுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது 4வது குண்டர் தடுப்பு சட்டமானது சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழுவானது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஞானசேகரனுடைய மனைவியிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் இதுவரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கில் ஈடுபட்ட சூழ்நிலையில் எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று அவருடைய வீட்டில் நேற்று மட்டும் 2 அட்டைப்பெட்டிகளில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதே போன்று பலவிதமான திருட்டு வழக்குகள் மூலமாக எவ்வளவு நகைகள் வாங்கியிருக்கிறார், அதே போன்று எந்தெந்த இடத்தில் இவர்கள் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்பது தொடர்பான முழு ஆவணங்களையும் சிறப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 4வது குண்டர் தடுப்பு சட்டமானது தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து நேற்றே அவரிடம் சிறப்பு குழு அதிகாரிகள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். விசாரணையை ஆதாரபூர்வமாக பதிவும் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த தொடர் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் எனவும் சிறப்பு குழு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் என்கிற பல்வேறு கட்சிகளினுடைய கேள்விகளில் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் அந்த நபர் யார் என்பது தொடர்பாகவும் விரைவில் தெரியப்படுத்தப்படும் எனவும், அதே போன்று FIR தெளிவுபடுத்தப்பட்ட சூழ்நிலையில் FIR-இல் வெளிவந்த அந்த தகவல் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சிறப்பு குழுவானது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.